கவேக செயல்வீரர் வீரமங்கை விஜயலட்சுமி பிறந்த நாள் உற்சாக கொண்டாட்டம். ஜூலை 20, 2026 அன்று தமிழக வெற்றிக்கழக செயல்வீரர் திருமதி பள்ளிக்கரணை வீரமங்கை விஜயலட்சுமி அவர்களின் பிறந்த நாள் விழா சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி கழகத்தின் சார்பில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் திரு முகேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பிரணவ், குமார், பால்ராஜ், பழனி, சரவணன், விஜி, சாந்தி, தனலட்சுமி, லதா, மரகதம், நிர்மலா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் வீரமங்கை விஜயலட்சுமி அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் கேக் வெட்டி பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து அவர்களின் அரசியல் மற்றும் சமூக பணிகள் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. உற்சாகமான சூழலில் நடைபெற்ற இந்த பிறந்தநாள் விழா கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் பங்கேற்பால் சிறப்பாக நிறைவடைந்தது. அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் சரத்குமார் அதிரடி மனு. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பேரம்பாக்கம் பகுதியில் ஆதி திராவிடர் மக்கள் வசித்து வரும் குடியிருப்பு பகுதி அரசு ஆன்லைன் பதிவுகளில் இருளர் காலனி மக்கள் வசிக்கும் பகுதி என்ற பெயரில் தவறாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த தவறான பதிவால் வீடு வாங்குதல், விற்பனை செய்தல், வங்கிக் கடன் பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு அரசு மற்றும் தனியார் சேவைகளை பெறுவதில் பொதுமக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் கடம்பத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு சரத்குமார் அவர்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிராஜ் துறைக்கு அதிகாரப்பூர்வமாக மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் அரசு பதிவுகளில் இடம்பெற்றுள்ள இருளர் காலனி மக்கள் வசிக்கும் பகுதி என்ற பதிவை உடனடியாக நீக்கி அப்பகுதியின் இயற்பெயரான பேரம்பாக்கம் ஜெய்பீம் நகர் என்ற பெயரை அனைத்து அரசு ஆன்லைன் பதிவுகளிலும் பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் விரைந்து நடவடிக்கை எடுத்து மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பேரம்பாக்கம் கிராமத்தின் பெயர் மாற்றம் தொடர்பான இந்த சர்ச்சைக்கு அதிகாரிகள் என்ன தீர்வு வழங்கப் போகிறார்கள் என்பதே தற்போது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அரசியல் ஆசானிடம் ஆசி பெற்ற வீரமங்கை விஜயலட்சுமி. ஜூலை 20, 2026 அன்று மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர், தீநகர் சட்டமன்ற உறுப்பினர், தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களை தனது பிறந்த நாளை முன்னிட்டு கழக தோழர் திருமதி பள்ளிக்கரணை வீரமங்கை விஜயலட்சுமி அவர்கள் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தியும் வாழ்த்துக்களை பெற்றார். அப்போது தனது அரசியல் ஆசானான அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்களிடம் ஆசி மற்றும் நல்லாசிகளை பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்வு கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.